இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இறை இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு சகோதரமே, புத்தாண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். கடந்த வருடத்தில் நடந்தவை ஏதோ நடந்தவையாக இருக்கட்டும். இனியாவது இறைவனுக்கு உகந்த வழிகளில் செல்பவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். நன்மைகளை அரவணைக்கவும் தீமைகளில் இருந்து விலகி நிற்கவும் இறைவனின் துணை வேண்டுவோம். நமது இதயங்களிலும் குடும்பங்களிலும் இறைவனின் தீபத்தை ஏற்றி வைப்போம். வெறும் மின்மீன்களாகவும் இல்லாமல் மின்னல்களாகவும் தோன்றி மறையாமல் என்றென்றும் சுடர்விடும் அணையா தீபமாக இறைவனின் விளக்கு நமக்குள் எரிந்து கொண்டிருக்கட்டும். அன்பு சகோதரமே, கடவுளின் பிள்ளைகள் எவ்வாறு நேர்மையோடும் பாவத்தை தவிர்த்து நன்மையை தேடி செல்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. ஆனால் இன்று நமது சமுதாயமும் குடும்பங்களும் வளர்ச்சி, நாகரிகம், தனிமனித சுதந்திரம் என்கிற சிந்தனைக்குள் சிக்கொண்டு சீரழிந்து வருவது வேதனையான உண்மை. மனிதர்கள் இன்று நுகர்வு கலாச்சாரத்தில் சந்தை பொருளாக பயன்படுத்தப்பட்டு புறந்தள்ளப்படுகின்றனர், அதாவது தூக்கி எறியப்படுகின்றனர். பயன்படுத்தி தூக்கி எறி என்னும் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கிவிட்டோம். இன்று குடும்பங்களில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தியுள்ளனர், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அடிமைகளாக்கியுள்ளனர். தம்பதியர் தங்கள் திருமண வாக்குறுதிகளை மறந்து விடுகின்றனர். இவை அனைத்தும் அழகையின் பிள்ளைகளுக்குரிய செயல்பாடுகள். கடவுளின் பிள்ளைகளாக வாழ நன்றி, மன்னித்து கொள்ளுங்கள், தயவு செய்து என்ற வார்த்தைகளை சொல்லி பழகுவோம். அதற்கான அருள் வேண்டி கல்வாரி பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். இறை ஆசீரை நிறைவாக பெறுவோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டருடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களை, புதிய ஆண்டை நாம் தொடங்கியிருக்கிறோம். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் நாம் அனைவரும் ஆண்டுடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக மாட்டு தொழுவத்தில் குழந்தையாக பிறந்தார், நமக்கு மீட்பை பெற்று தந்தார். எனவே நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியில் ஆண்டவருடைய அருள் ஆசிரை வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தொளி சுடர் வீசிட நீர் திருவுள்ளமானீரே. கன்னியின் மகப்பேர் வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் வந்து பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் தங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றேப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம்மிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் சிந்திப்போம். மிகவும் சிறப்பாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று கூறும் அந்த வார்த்தையை நாம் சிந்திப்போம். இயேசுவுக்கு பல்வேறு அடைமொழிகள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. மெசியா, ரபி, இறைமகன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் திருமுழுக்கு யோவான் சொன்ன இதோ கடவுளின் செம்மறி என்கிற அந்த சொல் மிகவும் நேர்த்தியான இறையியல் பின்னணி கொண்ட இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்வை குறித்து காட்டுகிற சொல்லாக இருக்கிறது. இதோ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நுழைவு செய்கிற சொல்லாடலாக இது பயன்படுத்தப்படுகிறது. எப்படி என்பதை நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் அதிகாரம் 12 பாஸ்கா ஆட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம். அதில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது எப்படி ஆண்டவரின் பாஸ்கா நிகழவிருக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. 1 வயது நிறைந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை, குறைபடாத அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அதன் இரத்தத்தை வீட்டின் கதவு நிலைகளில் பூச வேண்டும். அன்று இரவு கடவுள் கடந்து வரும்போது எகிப்தில் இருக்கிற மனிதர்கள் தொடங்கி விலங்குகள் முதல் எல்லா தலைமகன்களையும் கொன்றளிக்கும் போது இரத்தம் தெளிக்கப்பட்ட
இரத்தம் பூசப்பட்ட கதவுகள் மட்டும் விடுவிக்கப்படும். ஆகவே இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி விடுதலையின் அடையாளமாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து இதோ செம்மறி ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது பாவ தலையிலிருந்து விடுதலையை குறித்து காட்டுகிறது. நம் ஒவ்வொருவரையும் மீட்க இந்த ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்பதை மிக அருமையாக திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். அதுவே விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கிறோம், அன்றாட வழிபாட்டு பலியிடப்படும் ஆட்டுக்குட்டி. காலையிலும் மாலையிலும் வழிபாட்டின் போது ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். அது பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுக்கப்படும். நாம் செய்த பாவங்களை, குற்றங்களை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். அதே நேரத்தில் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்வதின் அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். அதே போல இயேசு ஆட்டுக்குட்டியாக பலியிடப்படுகிறார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை கல்வாரியில் பலியிடுவதன் மூலமாக இத்தகைய அற்புத செயல் நடைபெறுகிறது என்பதை குறித்து காட்டுகிறது. மூன்றாவது, எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், துன்புறும் ஊழியர். அதில் அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். இப்பகுதியில் சுட்டிக்காட்டப்படுகிற ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. யாருக்காக? மீட்புக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் தொடக்க நூலில் நாம் வாசிப்போம், ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் இடையே நடைபெறுகிற அந்த உரையாடல் மிகவும் சிறப்பானது. கடவுள் ஆபிரகாமின் நம்பிக்கை சோதிக்கும் வண்ணம் உன் ஒரே மகனை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது அவர் விறகு கட்டைகளையும் ஈசாக்கையும் அழைத்து சொல்லும் பொழுது ஈசாக்கு தன் தந்தையை பார்த்து கேட்பார், அப்பா, பலியிடுவதற்கு நெருப்பு இருக்கிறது, எரிகட்டைகள் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது ஆபிரகாம் சொல்வார், ஆட்டுக்குட்டியை கடவுள் அருள்வார் என்பார். பிரியமானவர்களே, இத்தகைய இறையியல் பின்னணியில்தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்று அழைக்கிறார். அதாவது இயேசு ஒரே ஒரு முறை கல்வாரியில் பலியிடுவதின் காரணமாக நாம் அனைவருமே மீட்கப்படுகிறோம். தொடக்க நூலில் ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் நம் பாவத்தை அது முற்றிலுமாக போக்கவில்லை. மீண்டும் மீண்டுமாக காலையிலும் மாலையிலும் ஆண்டுதோறும் பலியிடப்பட்டது. நாம் செய்த பாவத்திற்காக பலியிடப்பட்டது. அதன் மூலமாக கடவுள் நம் பாவங்களை மன்னித்து அவருடைய உறவில் நாம் அன்புறவு பாராட்ட உதவி செய்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரே ஒரு முறை கல்வாரியில் பாடுபட்டு முற்றிலுமாக நம்முடைய பாவங்களை அகற்றி நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்கிறார். இது அற்புதமான செயல். இதை குறித்து காட்டவே திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்று அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்படுகிறார். நம்முடைய பாவத்திற்காக பலியிடப்படுகிறார். அவர் ஒரே ஒரு முறை பலியிடுவதின் வழியாக நாம் அனைவரும் மீட்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படுகிறோம். ஆகவே அந்த இயேசுவை நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அணுகி வருவோம். அவர் நமக்கு எல்லா அற்புதங்களையும் செய்வார். ஆமீன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய திருப்பாத்திரம் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். கருணையின் இறைவா, திரு அவையை வழிநடத்தி வரும் தலைவர்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து காத்திடவும், திரு அவையில் அன்பும் ஒற்றுமையும் நிலவிடமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வளர்ந்து வர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். கலங்கரை விளக்கமே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்கள் சாதி, சமயம், மொழி,
இன வேறுபாடுகளை கடந்து எல்லோருக்கும் எல்லாமுமாய் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இருப்பிடமே இறைவா, என் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் அன்பு, அமைதி, பகிர்வு, இறைப்பற்று, நிறைக்குறையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். மாட்சிக்குரிய எம் இறைவா, என் பங்கில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் வேலை வாய்ப்பும் சிறந்த எதிர்காலமும் உமது ஆசிரால் கிடைத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் தெய்வமே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக உமது நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற, அதனை வழிநடத்துகின்ற மற்றும் அதில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உமது கரம் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்மோருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையை இறைவா, நாங்கள் அனைவரும் உடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும், எங்கள் குடும்பங்களையும், நாங்கள் செய்யக்கூடிய உழைப்பையும், எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்து ஆண்டு எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் அன்னையினுடைய பரிந்துரையும் எங்களுக்கு நிறைவாக இருப்பதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருத்தந்தையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த தந்தையாகிய இறைவா, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக
தகுந்த முறையில் வழிபட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை சிலுவையில் உயிரை கொடுத்து மீட்டெடுத்த செம்மறி இவரை. செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்திற்கு நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே. சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன். எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன். எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. கருணை கடலையும் இறைவா, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் முதுவரிவிறக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தை இயேசுவின் அன்பு குடும்பங்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, எனக்கு உதவியாக வந்துள்ளும். ஆண்டவரே, எனக்கு உதவ விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமேன். எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடம் இறங்கி தூய ஆவியினால் கருவாகி கன்னியின் உதிரத்தை அருவருக்காமல் வாக்கேமன் உருவாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே நவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 9 மாதம் கன்னி தாயின் உதரத்தில் அடைபட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசையப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே நவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெத்லகேம் நகரில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட எளிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். திவ்ய பாலனாகிய இனிய இயேசுவே இரக்கமாய் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். திவ்ய பாலனாகிய மதுர இயேசுவே இரக்கமாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். திவ்ய பாலனாகிய மதுர இயேசுவே இரக்கமாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். கதவே வாழி